வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நோவே ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வந்து ஃபுல் வீடியோ வந்து தெரிந்து கொள்வோங்கிற டைப்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு என்னத்த தெரிஞ்சுக்கோங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே வந்து பாருங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். உங்க நேமு உங்க ஊர் என்னன்னு ஃபுல் டீட்டெயிலா சொல்லுங்க. என்னோட பேர் ஆர் பசுபதி. சரி. டிப்ளமா ஸ்டூடெண்ட். சரி. சொந்த ஊர் நாகப்பட்டினம் பக்கத்துல. வளர்க்குறதுங்கிறது எப்பயிலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல படிக்கிற நீங்க வந்து ஏன் இதுல இறங்குனீங்க, இந்த டீட்டெயில் பத்தி சொல்லுங்க. படிக்கிற நம்ம படிச்சோம் 2014 காலேஜ் விட்டு வெளில வந்தோம். காலேஜ் அப்ப காலேஜ் விட்டு வெளில வந்தோம்னா 2016 திருமணம் பண்ண ஒரு சூழல் ஆயிட்டு. லவ் மேரேஜ் திருமணம் பண்ண ஒரு சூழல் ஆயிட்டு. திருமணம் பண்ணோம். அடுத்த கட்டம் திருமணம் பண்ணிட்ட பிறகு வருமானம் ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. அப்பா வந்து நாகூர்ல கறிக்கடை வச்சு நடத்தி வந்துட்டு கறிக்கடை வச்சிருந்தாங்க. நம்ம அப்பா கூட கொஞ்சம் சைட்ல போயிட்டு வந்துட்டு இருந்தோம். முழுமையா நமக்கு தெரியாது, நம்ம படிக்க போயிட்டுலாம் வந்துட்டு அதனால நமக்கு முழுமையா தெரியாது. சரி அப்பா தொழில இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் அப் பண்ணும்பொழுது பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம அன்னன்னைக்கு கடைக்கு ஆடு வாங்கணும்னாவே ரொம்ப ரிஸ்கா இருக்கு. வெளியில தான் போய் அன்னன்னைக்கு ஆடு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி சரி சரி. கடைக்குன்றது ரொம்ப கஷ்டமான சூழலாயிட்டு. நாம ஏன் ஒரு 100 ஆடு வளர்க்க கூடாது, ஆசை வருது. ஆடு அங்கங்க அலைஞ்சு வாங்குறதுக்கு ஒரு 100 ஆடு சொந்தமா வளர்த்தா நம்ம வந்து கிடைக்காத நாள்ல நம்ம இடத்துல இருந்து எடுத்து கட் பண்ணி நம்ம இது வியாபாரம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. சரி சரி சரி. அதனால சரி அமௌண்ட் இல்ல லோன் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு லோன் அங்கங்க ட்ரை பண்ணோம். ஒரு கட்டமா லோனு கிளிக் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிடணும். இப்ப கவர்மெண்ட்ல ஆட்டுக்கு லோன் எல்லாம் கிடைக்குது. அது எங்க பாக்கணும் என்னன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? அது நம்ம கால்நடை துறையிலேயே போயிட்டு வாய்ப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி. அது எவ்வளவு ஆடுக்குண்ணா லோன் தருவாங்க? எப்படி அது சம்பந்தமான டீட்டெயில் வந்து முழுமையா நம்ம கால்நடை துறையில கேட்டுக்கலாம். சரி சரி. ஆனா லோன் இருக்கு. கால்நடை துறையில ஆடுகள் வளர்ப்புக்கு லோன் இருக்கு. சரி. அது போதுமான இட வசதி இருக்கணும். ஆடுகள் வாங்குறதுக்கு சில வழிமுறைகள்லாம் தெரிஞ்சு உதவுவாங்க அவங்களும். இப்ப உங்கள்கிட்ட எவ்வளவு ஆடுன்னு இருக்கு? நம்ம கிட்ட இப்போ வந்து ஒரு 60 ஆடு கிட்ட இருக்கு. 60 ஆடு இருக்கு. இப்ப அந்த 60 ஆடுக்கான தேவையான இடம்லாம் எவ்வளவு இருக்கணும் எப்படின்னு தெரியுமா? அதுதான் இப்ப உங்க லைவாவே நம்ம காட்டுறோம் வாங்க. சரி லைவாவே காட்டுறோம் வாங்க. இது என்ன தட்டி எல்லாம் வச்சு அடைச்சிருக்கு? இது ஆமா, இது பேட்சா பிரிச்சுப்போம். கிடா ஆட்டுகள்லாம் தனியா தனி, பெண் ஆடுகளை தனியா வச்சுப்போம். ஓ சரி. சினை ஆடுகள் குட்டியோட இருக்கிறது தனி. ஆமா, சின்ன இடம் தான். அதே நம்ம பிரிச்சு தனித்தனி ஆடு ஒண்ணு கொண்டு சண்டை போட்டு அது உயிரிழப்பு நடக்கும். கண்டிப்பா நோய் இதான் வந்துடும். அதனால தனித்தனியா பிரிச்சிருவோம். கிடாவை தனியா வச்சிருவோம், சினை ஆடுகளை தனியா வச்சுக்கிறது, மற்றபடி வளர்ப்பாடுகளை தனியா வச்சிருவோம். ஒரு குட்டி திட்டம். நீங்க ஆடு வந்து எங்க வாங்குனீங்க, இல்ல நீ உங்கள்ட்ட இருந்து யாரும் ஆடு வாங்கினா வாங்கலாமா, எப்படி அந்த டீட்டெயிலையும் சொல்லுங்க. நம்ம வந்து சொந்தமா கறிக்கடை வச்சிருக்கோம். சரி. அந்த அடிப்படையில நம்ம ஆடு வளர்க்குறீங்க. கிராமத்துல நம்ம தெரிஞ்சு ஆடு வாங்கி நமக்கு கையில வச்சுப்போம். யாரும் நம்ம கிட்ட ஆடுகள் வளர்க்கறதுக்கு சென ஆடுகள் கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுப்பீங்க. மற்றபடி விசேஷங்களுக்கு தேவையான கிடா ஆடுகள் கேட்டாலும் கொடுப்பீங்க. கறியா கொடுப்பீங்களா ஆடா? எப்படி வேணாலும் கொடுப்போம். எப்படி வேணாலும் ஆடா வேணும்னாலும் சரி, முழு மதிப்பு கொடுத்துருவோம். சரி. இல்ல எங்களுக்கு கறி கொடுத்தா போதும்னு கேட்டாலும் கறியா நம்ம என்ன விலையோ அந்த விலையில சொல்லிடலாம். எத்தனை கிலோ கேட்டாலும் எவ்வளவு வேணாலும் கேட்டா கொடுத்துடலாம். உயிராடா இருந்தாலும் சரி, கறியா இருந்தாலும் சரி கொடுப்பீங்க. சரி, நான் உங்க நம்பரை டிஸ்பிளேல போடுறேன். நான் போடலாம்ல நம்பரு? கண்டிப்பா. சரி ஓகே, நான் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன். சரி. இப்ப ஆடு வளர்க்குறது வந்து இப்ப சில பேர் வந்து ஆடு வளர்க்குறவங்க எல்லாம் பெரிய ஆளு. இப்ப நான் கூட அப்படிதான் நினைப்பேன். ஒரு 50 ஆடு வளர்க்குறாங்கன்னா இவங்களுக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன். இப்ப அந்த ஆடு வளர்க்குறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு என்ன, அது மாதிரி சொல்லுங்களேன். இல்ல, அது ஆடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நான் கூட வெளியில அலைஞ்சு தெரிஞ்சு ஆடு வாங்கிட்டு வந்து கடை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா சரி, நம்ம ஏன் ஒரு 100 ஆடு வளர்க்க கூடாதுன்னு இந்த இதுல களத்துக்கு நம்ம வந்தோம். ஆனா இங்க வந்தா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆடு வளர்ப்புறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா வந்து இப்ப என்னுடைய வசதியை நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா, நான் இப்ப இங்க பண்ணையில பொறுத்தவரை 2 பேர் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் வயசானவங்கள, பக்குவமானவங்கள, ஆடுகளை பத்தி கொஞ்சம் புரிதல் உள்ளவங்கள வச்சிருக்கிறேன். அவங்கள வச்சிருப்பேன். இப்ப நானும் என்னுடைய மனைவியாரும் டெய்லி வந்துருவோம். ஃபேமிலி சப்போர்ட். ஆமா, நானும் என்னோட மனைவியாரும் டெய்லி வந்துருவோம். வந்து இங்க ஆடுகள்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்வை விட்டுட்டு, ஏதோ கழிச்சல் இருக்கா, எதுவும் ஆடு சோர்வா இருக்கா செக் பண்ணிட்டு ஆடுகளுக்கு தீவனம் வைக்கிறது, போடுவது எல்லாம். இப்ப மேய்ச்சல் மட்டும் இல்லாம தீவனமும் உண்டு. ஆமா, அடிஷனலா ஒரு தீவனம். அதுக்கு இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு ஆட்டுக்கு?
இது எப்படி சொல்ல, ஒரு ஆட்டுக்கு சொல்ல போனா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு 100 கிராம் அளவு. இப்ப 60 ஆடு வச்சிருக்கீங்கன்னா 60 ஆட்டுக்கு ஒரு 100 கிராம். ஒரு 100 கிராம். அப்ப ரூபாயா எவ்வளவு வரும்? ரூபாயா ஒரு புண்ணாக்கே வச்சீங்கன்னா ஒரு கிலோ வந்து 55 ரூபா போயிட்டு இருக்கு. சரி. புண்ணாக்கு புண்ணாக்கு நம்ம கரைச்சி வைக்கிறோம். அது இல்லாம கோதுமை தவிடு கொடுக்குறோம். சரி. ஆமா, தண்ணியில கலந்து கொடுக்குறோம். அது இப்ப போதுமானது. நமக்கு முழுக்க மேய்ச்சல் முறை தான், மேய்ச்சல் தீவன முறை கிடையாது. முழுக்க மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரு கடலை புண்ணாக்குல ஊற வச்சு கொடுப்போம். அடிஷனலா கோதுமை தவிடு கொடுப்போம். அது போதுமானது பள்ளையாடுகளுக்கு. நம்ம பள்ளையாடுகள் மட்டும் தான் தேர்வு பண்ணி வளர்க்குறோம். எல்லா ஆடுகளையும் வளர்க்க. பள்ளையாடுகள்ங்கிறது நம்ம கிராமப்புறத்துக்கு ஏற்ற ஆடு, நம்மளோட சூழலுக்கு ஏற்ற ஆடு. மற்றபடி இந்த வடமாநிலத்து ஆடு, ஜமுனாபுரி ஆடு, வீட்டில் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்தந்த ஊருக்கு சூட்டபிளா இருக்கும். இங்க நமக்கு இது பள்ளையாடுகளும் கொடியாடுகளும் தான் பெஸ்ட். கொடியாடு நம்மளுடைய பகுதிக்கு ஆடுகள் வளர்ப்புல யாரும் வந்து ஆடுகள் தேர்வு பண்ணணும்னா இது ரெண்டுமே சூஸ் பண்ணுங்க. பள்ளையாடுகளும் கொடியாடுகளும் தேர்வு பண்ணுங்க. அது மட்டுமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அந்த 2 ஆடுகளுக்கு. இப்ப யாராச்சும் பண்ணை வைக்கணும், இப்ப இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்ல ஆடு வளர்க்கணும்னா ஆல்ரெடி ஐடியால இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா பண்ணை வைக்கணும் அப்படின்ட்டு உங்கள்ட்ட ஐடியாவோ இல்ல ஆடோ கேட்டா உங்களால வாங்கி கொடுக்கவோ ஏதோ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கொடுக்கலாம். எனக்கு வந்து ஆடுகள் வளர்க்குறவங்க மேல எனக்கு ஒரு ஆசை. ஆமா, எனக்கு ஆடு வளர்க்குற ஆசை. வேற யாரும் ஆடு வளர்க்கணும்னு நினைச்சா அவங்க மேல எனக்கு ஒரு லைக் வரும். அவங்களுக்கு நான் என்னால முடிஞ்சளவு நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா ஆடுகள் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும். அந்த ஆடுகள் தரமா இருக்கா, அந்த ஆடுகள் வந்து வாங்கலாமா, அந்த ஆடுகள் என்ன மதிப்புல வாங்கலாம் அப்படின்ற சில ஐடியா நம்ம கொடுப்போம். சரி. யாருக்கையாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த டிஸ்பிளேல உள்ள நம்பர்லயே அவங்க கான்டாக்ட் பண்ணா நீங்க பண்ணுவீங்க. கண்டிப்பா என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் வேணுமோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்ப என் ஃப்ரெண்டு கூட கறிக்கடை வச்சிருந்தாரு. அவரு வீக்லி ஆடு வந்து தேடி அலைவாரு. சரி. இப்ப கறிக்கடைக்கும் நீங்க கடை வச்சிருக்கீங்க, உங்க ஆடை நீங்க எடுத்துட்டு போவீங்க, நீங்க கறிக்கடைக்கும் கொடுக்கலாம். சொல்லி வச்சிருந்தாங்கன்னா முன்னாடி நாளைக்கு ஒரு 2 ஆடு தேவைப்படுது சொல்லி வச்சானே கொடுக்கலாம். சரி. இப்போ ஆடு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை, எவ்வளவு மாசம் ஆகும் குட்டி போறதுக்கு? சினையா இருந்துச்சுன்னா எவ்வளவு நாளாகும்? ஆடு வந்து சினைப்பருவ காலம் வந்து 150 நாட்கள். 150 நாட்கள். சரி. 150 நாட்கள்ல சினைப்பருவம். சரி. சினைப்பருவமாயி அதுக்கப்புறம் குட்டிகளுக்கு ஒரு 50 நாள் 60 நாள் வரைக்கும் பால் கொடுக்கும். 50 நாளுக்கு பிறகு அடுத்த சினைப்பருவத்துக்கு வந்துடும். சினைப்பருவம் அந்த ஆடு. அப்ப ஒரு 150 நாளுங்கும் போது 5 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு 2 டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். 150 நாள்ல அந்த குட்டிகள் இருந்து அந்த ஆட்டு குட்டிகள் பிரிச்சு அடுத்த சினைக்கு கொண்டு வரணும். அப்பதான் போகும். 60 ஆடு வச்சிருக்கீங்கன்னா உங்கள்ட்ட ஆண் ஆடு எத்தனை ஆடு இருக்கு? நமக்கு ஆணாடு நம்ம கிட்ட ஒரு 3 ஆடு இருக்கு. 3 ஆடு இருக்கு. இப்ப அந்த 60 ஆடுகளுக்கு இந்த ஆணாடு 3 ஆடு போதுமானது. அதே ரொட்டேஷன் மாத்திட்டே இருப்போம். 6 மாசம். இப்ப அந்த ஆணாடு அந்த 3 ஆடு இல்லாம திருப்பி வேற அதை மாத்திருவீங்களா? மாத்திருவோம். சேல்ஸுக்கு வரும்போது வித்துட்டு வேற ஆடு வாங்கிடுவோம். இப்ப நம்ம நீங்க இருக்கிற இடம் வந்து கிராமப்புறமா இருக்கு அப்படிங்கறதுனால மேய்ச்சலுக்கு வயல்வெளிக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஆமா. இப்ப டவுன்ல இருக்கேன், இந்த மாடி தோட்டம் எல்லாம் வைக்கிறாங்களா, அது மாதிரி மாடியில வளர்க்கலாமா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படின்னு வளர்க்கலாம். ஆடுகள் அதிகமாலாம் வளர்க்க முடியாது. ஒரு 5 ஆடு வளர்க்கலாம். இப்ப நீங்க விவசாய டைம்ங்கிறதுனால அந்த வயல்ல விட்டுறீங்க. அப்ப மழை டயத்துல என்ன பண்ணுவீங்க? மழை டைம்ல நம்ம வந்து அதுக்கு பில்லர் எடுத்துட்டு வந்துதான் போகணும். வெட்டிட்டு வந்து போகணும். அடர் தீவனங்களை வாங்கி வச்சுக்கணும். இப்ப மேல பாத்தீங்கன்னா பருத்தி பைத்தஞ்சக்கெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பைத்தஞ்சக்கெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க. மழை என்னைக்காவது கடுமையா பெஞ்சுச்சுன்னா ஆடுகள் வெளியில மேய்ச்சலுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஆனிச்சுன்னா இலைகளை வெட்டி கட்டுவேன். இந்த பைத்தஞ்சக்கையை போடுறது நம்ம எடுத்து வைப்போம். அது போதுமானதா இருக்கும். ஆமா. இப்ப டவுன்ல இருக்கிறவங்க வந்து மாடியில வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டாலும் இலதலையை வெட்டி போடலாம். வேற என்ன அவங்க உணவு வேற ஏதாச்சும் கொடுக்கணும்? அடர் தீவனங்கள் நிறைய இருக்கு. ஆட்டுக்குனே உள்ளது, ஆட்டுக்காக உள்ள அடர் தீவனம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து வாங்கி வளர்த்தோம்னா, வாங்கி போட்டோம்னா காஸ்ட் அதிகமா போகும். லாபம் பாக்குறது நமக்கு ரிஸ்க் ஆகும். ஆடுங்க இப்ப சீக்கிரம் உணவு கொடுக்கலாம், லாபம் பாக்குறது கஷ்டமோ. இப்ப 60 ஆடு வளர்க்குறீங்கும் போது நோய் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? என்ன நோய் வரும். ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு நோய் வரும். ஆமா. இப்ப நீங்க அனுபவப்பட்டீங்களா? கண்டிப்பா அனுபவப்பட்டிருக்கேன். இப்ப வந்து எப்படின்னா, இப்ப வாய் புண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும். இந்த சீசன்ல வெயில் டைம்ல வாயில புண்ணு வரும் ஆடுகளுக்கு. அந்த புண்ணு வந்து எளிதில் பரவும். எளிதில் சீக்கிரமா பரவும். காத்துல பரவும். தண்ணி குடிக்கும் போது அப்படியே அடுத்த ஆடுகளுக்கு பரவும். அதுக்கு உண்டான வைத்திய முறைகள்லாம் இருக்கு. அதை நம்ம பண்ணிட்டே வந்தா ஒரு 2 வாரத்துல சரியாயிடும். சரி. அப்புறம் ஆடுகளுக்கு கழிச்சல் நோய் வரும், ஜுரம் வரும், சளி வரும், எல்லாமே வரும். எல்லாத்துலயும் நம்ம இருந்து அந்த ஆடுகளை வந்து பாதுகாப்பா நம்ம வளர்த்து எடுத்து அது சேல்ஸ் பண்ணாதான் நமக்கு காசு. இப்ப கால்நடை மருத்துவர ஆலோசனை உங்களுக்கு இருக்குமா? இல்ல நீங்களாவே உங்களோட? நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. நமக்கு வந்து
கறிக்கடைக்காரங்க ஆடு வாங்கி வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஆடு சொந்தமா வளர்க்கும் பொழுது அதுல நிறைய வந்து சிக்கல் வருது. இந்த நோய் மேலாண்மையில நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நானுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன். ஆலோசனைகளுக்கு மருத்துவர் அணுகி சில வழிமுறைகளை கேட்டுக்கிறேன். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அப்பனா நீங்க வந்து இப்ப முழுசா பக்குவம் முடிஞ்ச பண்ணை வச்சிருக்கிறதுல நீங்களும் ஒரு ஸ்டெப்பா தான் கத்துட்டு வரேன். கண்டிப்பா ஆடுல நிறைய அனுபவம் நிறைய இருக்கு கத்துக்கிட்டு வர்றதுக்கு. அதனால நானே இப்ப கொஞ்சமா தான் வச்சிருக்கீங்க. ஆமா, கொஞ்சமா தான் வச்சிருக்கிறேன். அப்படியே மெல்ல மெல்ல கத்துட்டு நம்ம பெருசா பண்ணலாம் அப்படின்னு. முழுக்கவே ஆட்டு பண்ணதான் உங்களுக்கு ஐடியா? ஆமா ஆமா ஆமா, அது என்னவோ தெரியல, அது பிசினஸா போயிட்டு. இது எப்படி உங்களுக்கு நீங்க படிச்சீங்க? யார பார்த்து? இப்ப அப்பா பண்ணதுனால வந்து? அதேதான் கடையில வருமானம் வேற வழி இல்ல. திருமணம் பண்ணிட்டோம். திருமணம் பண்ணிட்டோம்னா வருமானத்துக்கு என்ன பண்ணணும்னா அப்பா கடையில போய் இருக்கிறோம். அப்பா கடையில அப்பா ஆடு வாங்குறதா பாக்கிறோம். வெளியில போய் கஷ்டப்பட்டு அலைஞ்சி ஆடு வாங்குறாங்க. ஒரு நாள் ஆடு இருக்கு, ஒரு நாள் ஆடு இல்ல. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கடை வைக்கிறோம், ஒரு நாள் லீவ் விட வேண்டியதா இருக்கு. ஃபங்க்ஷன் டைம்ல ஆடு வாங்குறது ரொம்ப சிக்கலா இருக்கு. சந்தையில போய் வாங்கினாலுமே விலை கூடுதலா இருக்கு. அதனால இந்த பக்கத்துல சந்தையும் கிடையாது. இங்க சொல்ல போனா முத்துப்பேட்டை வரைக்கும் திருத்துறைப்பூண்டில இருக்கு. இதுக்கு அந்தாண்ட போனா நம்ம வந்து திருச்சி அங்க பெரம்பலூர், அரியலூர் இங்கதான் எட்டி இருக்கு. அதனால லோக்கல்லயே கிராமப்புறத்துல பூந்து அங்க செலவுக்கு அன்றாட செலவுக்காக சில விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் ஆடுகள் விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. நம்ம அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம காலம். அதுல வாங்கி ஆடு சேர்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம வந்து ஒரு செட்டப்பா பண்ணி வச்சுட்டு ஆட்டு பண்ண ஒரு 30,000-40,000 வளர்த்துக்கிட்டு ஆடுகள் கிடைக்கும் பொழுது வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். கிடைக்கும் பொழுது வாங்கிடுவோம், இல்லாதப்ப நம்ம அதுல இருந்து எடுத்துக்குவோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணி நம்ம ஆடு வளர்க்குறோம். அதுல புது விதமான அனுபவங்களை கத்துக்கிறோம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, பரவாயில்ல. படிக்கும்போது வந்து நீ மாடுதான் மேய்க்க போற, ஆடுதான் மேய்க்க போறேன்னு கிண்டலா சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் சக்சஸ் பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா அது நீங்க ஒரு உதாரணமா தான் இருக்கீங்க. ஆமா, இப்ப இடம் இல்லாதவங்க கஷ்டம் தான் வளர்க்கறது. கொஞ்சம் குறிப்பிட்ட இடம் மட்டும், இப்ப இதை விட சின்ன இடம் இருக்கிறவங்க வளர்க்க முடியுமா? எதுவும் வளர்க்கலாம். அது தகுந்தாப்புல ஆடு கம்மியா வளர்க்கலாம். இப்ப சரௌண்டிங்ல இதுல எவ்வளவு ஆடு வச்சுக்கலாம்? இப்போ இந்த சரௌண்டிங்ல பார்க்கும் பொழுது இப்ப தாயாடுகள் வந்து என்கிட்ட வந்து ஒரு 25 ஆடுகள் இருக்கு. 25 ஆடு இதுக்குள்ள தாயாடுகள் வந்து 25 ஆடு இருக்கு. இப்ப நம்ம பக்ரீத் பண்டிகை வருது, அதுக்காக நம்ம கிடாக்கள் வாங்கி வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். கிடாக்கள் ஒரு 50 கிடாக்கள் இங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓ சரி சரி சரி, புரியுதுங்களா? மொத்தம் வந்து கிடாக்கள் 50 இருக்கு, வளர்ப்பாடுகள் வந்து ஒரு 25 ஆடுகள் இருக்கு. அதெல்லாம் குட்டிகள் ஒரு 15-20 குட்டிகள் இருக்கு. ஆமா, இப்ப அந்த குட்டியெல்லாம் வந்து இங்க நீங்க வளர்த்த ஆடு போட்டது தானே? ஆமா, இங்க வளர்த்த ஆடுகள் போட்டதுதான். பக்ரீத்துக்கு இப்ப ஆடு தேவைன்னா இப்ப உங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம பழைய ஆடுகள் மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பக்ரீத்துக்கு எப்படி கொடுப்பாங்களோ அந்த முறைகள்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி எப்பயுமே பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஆமா ஆமா. சரி, ஓகேண்ணா. இப்ப ஆள்லாம் எங்க மேய்ச்சலுக்கு போய்? ஆடு வந்து நம்ம மேய்ச்சல்ல வயல்ல மேய்ச்சிட்டு இருக்கு. பால் பற்றாக்குறை ஆயிடுது. பள்ளையாடுகள்ல சில குட்டிகளுக்கு பால் பற்றாக்குறை ஆயிடும். அதனால வந்து பால் வாங்கிதான் போடுறோம். பால் நீங்க காசு கொடுத்து வாங்கி? ஆமா ஆமா. இந்த குட்டிகளுக்கு பால் இருக்கு, இந்த குட்டிகளுக்கு பால் இல்ல. அதனால பால் பற்றாக்குறைக்கு நம்ம வாங்கி போடுறோம். பால்காரர் வந்தாலும் பால் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கலாம். போட்டுட்டு 8 மணிக்குள்ள இங்க வேலையாட்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இதுல சுத்தப்படுத்தி அவங்களுக்கு சமைக்கிற வேலையை பார்த்து அவங்க சமைக்கலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டுவோம். அவங்க இப்ப இங்கேதான் தங்கியிருப்பாங்க? ஆமா ஆமா, அவங்களுக்கு அங்கேயே தங்கி. அவங்களுக்கு உணவுக்கெல்லாம் இது நீங்க தானே? எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அரிசி பருப்பு ஜாமான் கடைங்க இருக்கு, கடைங்கள சொல்லி வச்சிருக்கிறேன். அவங்க என்ன ஜாமான கேட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போதுமான ஜாமான வாங்கிப்பாங்க. வாங்கி சமைச்சு அவங்க சாப்பிட்டுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க சமைச்சு 8-8:30க்குள்ள ஆடுகள் மேய்ச்சலுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆடுகள் மேய்ச்சலுக்கு போயிடும். நம்ம அங்க கடையில இருப்போம். கடை இருக்கு, கடையில நம்ம கடையில இருப்பீங்க. கடையை முடிச்சுட்டு நான் ஒரு மத்தியானம் வந்துருவேன். ஆடுகளும் மத்தியானம் வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காது, அதனால ஆடுகளும் வந்துடும். மத்தியானம் ஒரு முறை நான் வந்து ஆடுகள் சரியா இருக்கா, ஆடுகள் எதுவும் பண்ணுதா, சரியா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து இந்த ஆடு சோர்வா இருக்கா நான் செக் பண்ணிப்பேன். நம்ம 8 கிலோமீட்டர் தான், அதனால போயிட்டு வந்துருவேன். நம்ம ஆடுகள் வாங்க போறது இந்த ஏரியா தான். ஆடுகள் வாங்குவேன், அப்படியே இதையும் பார்த்துட்டு போயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3-3:30 கிளம்பிடுவோம். மறுபடியும் கிளம்பிடுவோம். என்னோட மனைவியார் வந்து இந்த பணியில ரொம்ப பங்களிப்பு செலுத்துறாங்க. கண்டிப்பா அவங்க நேரம் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா சொல்லி. அவங்க இருக்கிறதுனால வந்து எனக்கு ரொம்ப பெரிய வசதியா இருக்கு. இது எப்படி சொல்லணும்னா, இன்னொரு ஆளு நான் சம்பளம் போட்டு வேலைக்கு வைக்கிற ஒரு சூழல் ஆகுது. ஆமா, என்னோட மனைவியார் வீட்டுல இல்லாம அவங்க வந்து இருந்துட்டு நம்ம கூட பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஆமா,
அவங்க இருந்து பாத்துருப்பாங்க. நான் சாயந்தரமா நான் வெளியில ஆடு வாங்குறதுக்காக வெளியில போயிடுவேன். அவங்க இருந்து ஆடு மேய்ச்சல் போயிட்டு வரும்பொழுது ஆடுகளுக்கு தண்ணி தீவனம் எல்லாம் கலந்து வச்சிருவாங்க. அவங்க ஃபுல்லா எல்லாமே செஞ்சு கலந்து வச்சிருவாங்க. ஆடுகள் வந்து சாப்பிட்டு ஆடுகளை அடைக்கிற வரையும் அவங்க இருந்து மெயின் பண்ணி பாத்துப்பாங்க. நம்ம அன்னைக்கு கடைக்கு ஆடுகளை வாங்கிட்டு நம்ம சாயந்தரம் நைட்டு 6-7 ஆயிடும் நம்ம திரும்ப இந்த இடத்துக்கு வர்றது பண்ணி வர்றது. ஆடுகள் எல்லாம் சரியா இருக்கான்னு வாட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு எதனா தேவையா, வேலையாட்களுக்கு எதனா தேவையா, என்ன செய்யணும் போகணும் அதையும் விசாரிச்சுட்டு நம்ம நாகூருக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். ஆமா, இப்படிதான் ரொட்டீனா ஓடிட்டு இருக்கு. இப்ப சம்மர் வந்த வாசி குழந்தைங்களும் அழைச்சிட்டு வந்துடுறோம். ஒரு நாள் விட்டு அழைச்சிட்டு வந்துடுறோம். வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. வெளியில கூட்டு போறது நேரம் இல்ல, வாய்ப்பும் இல்ல. நம்ம வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்க வாசி விட்டுட்டு போக முடியல. இருந்தாலும் இதையே அவங்களுக்கு ஒரு சுற்றுலா தலமா நம்ம மாத்தியாச்சு. அது பாப்போம், அது வந்து பழகிடுச்சு. அங்க போனாவே அவங்களுக்கு பெரிய ஒரு ஆர்வமாயிடுது. அதனால குழந்தைகளே நம்ம இதெல்லாம் இப்ப நீங்க பண்ண வச்சிருக்கிறதுனால ஃபங்க்ஷன் இதெல்லாம் போயிட்டு தங்கலாம் முடியாது. வெளியில எங்கேயும் தங்க முடியாது. வாய்ப்பு போறோம், சீக்கிரமா ஃபங்க்ஷன் முடிக்கிறோம், உடனே கிளம்பிடுறோம். அந்த இதுலயும் ஒய்ஃப் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த இதுல ஒய்ஃப் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால நம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, இல்லன்னா ரொம்ப சிரமம். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒய்ஃப் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. சரிண்ணா, இப்ப நம்ம போயிட்டு கண்டிப்பா ஆடுகளை பார்க்கலாம். சரி, இப்ப ஆட்டு பண்ண வைக்கணும்னு ஐடியா பண்ணிருக்கோங்கும் போது இப்ப ஆடு எப்படி பார்த்து வாங்கணும்? இப்ப ஒரு 2 குட்டி போட்டதை அது மாதிரி மாட்டுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ஆட்டுக்கும் அது மாதிரி உண்டா? ஆமா, அது எப்படி பார்த்து வாங்கணும்? மேக்சிமம் ஒரு ஆடு ஒரு குட்டிக்கு போட்டிருந்த ஆடே வாங்கினா போதுமானது. சரி. முதல்ல குட்டி போட்டுறதுதான் ஆடுக்கு பல சிக்கல் வரும். நம்ம வயிற்றுலேயே குட்டி இறந்து போயிடும், இல்ல போடும்போது சில போட முடியாத ஒரு சொல்லலாம். அதனால ஒரு குட்டி போட்ட ஆடுகளை தேர்வு பண்ணி நம்ம வாங்கி வளர்த்தோம்னா அது குட்டி போடுறதுலதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பால் உருவாகிறதே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப 4 ஈத்து 5 ஈத்து அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப ஆடு வந்து எத்தனை ஈத்து அந்த வரும், இல்ல அது எவ்வளவு, அது எத்தனை ஈத்து வந்தாட்டும் நம்ம வாங்கலாம்? அந்த மாதிரி 4 ஈத்து போட்டுற வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு மேல போனா அந்த ஆட்டுல உண்டான ஒரு சத்துகள் குறைபாடா இருக்கும். பால் சத்தா இருக்கட்டும், குட்டி போடுறதா இருக்கட்டும், குறைஞ்ச ஒரு 4 ஈத்து போடுறதுக்குள்ள நல்ல ஆடா இருந்தா வாங்கிடலாம். அதை தாண்டி வாங்குறது வந்து குட்டிகள் பலவீனமா இருக்கும். குட்டிகள் பலவீனமா இருக்கும், சப்போர்ட்டா இருக்காது. சரி. இப்ப நம்ம கையில வச்சிருந்த குட்டியிலேயே பாத்தீங்களா, ஒரு குட்டி வலுவா இருக்கும். அது வந்து 3வது ஈத்து போட்ட ஆடு. ஒரு சின்ன குட்டியா இருக்கிறது வந்து அது 5வது 6வது ஈத்து போட்ட ஆடு. அதை நம்ம கடைக்கா வாங்கணும், அது சினையா இருக்கின்ற வாசி நிப்பாட்டிட்டீங்க. அதனால குட்டி போட்டுருச்சு. அந்த ஆடு பண்ண வச்சிருக்கிற அந்த ஓனர், அந்த அண்ணனை பார்த்தா நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப அந்த ஆட்டை மேய்க்கிறாங்க 2 பேர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்கள ஒரு ஆள் தான் இவங்க. இப்ப ஐயாட்ட நம்ம இப்ப கேட்போம். இப்ப ஆடு ஃபுல்லா பாத்துக்கிறது நீங்க தானே? உங்களோட பேருங்க ஐயா? என் பேர் செல்வராஜ். என்ன ஊர்? இந்த ஊர் தானே? எப்படி? சூரனூர். நீங்க இப்ப இங்க ஒரு செட் ஒன்று காமிச்சாங்க, அங்கதான் தங்கி இருந்து மேய்க்கிறீங்களோ? ஆமா. காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க இங்க? 9 மணிக்கு வருவோம். காலைல 9 மணிக்கு வந்துட்டு திருப்பி எப்ப ஓட்டிட்டு போவீங்க? ஒரு 11 மணி 10 ஓட்டி போயிடுவீங்க. கரெக்டா எவ்வளவு ஆடு இருக்கு என்னன்னு பார்த்துட்டு எண்ணி ஓட்டிட்டு போய் கட்டணும். நைட்டுக்கு அதுக்கு சாப்பாடு எதுவும் உண்டா ஆட்டுக்கு? நைட்டுக்கு சாப்பாடு கிடையாது, இப்போ பகல் ஃபுல்லா இது பண்ணுறதுதான். சரி, ஓகே. இங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க உங்கள்ட்ட இந்த அண்ணன்ட்ட? நான் வந்து 5 மாசமா ஆகுது. இப்ப இவங்க புதுசாதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2 வருஷம் தான் புதுசா. சரி. நீங்க இன்னொருத்தர் ஒரு ஐயாவத்தவங்க தேடி இருந்தாங்க, அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. சரி, இவங்களை நம்பிதான் நம்ம எல்லாமே செய்யறோம். விசுவாசமா இருக்கிறாங்க. சரி, அதனால நம்ம வந்து இவங்களை நம்பி நம்ம எல்லாமே ஒப்படைக்கிறோம். இவர் பேர் வந்து சுப்புகன்னு என்கிற புலி, செல்வராஜ் என்கிற சிங்கம். ஆமா, புலியும் சிங்கமும் நான் என் கிட்ட வச்சு நமக்கு எந்த ஒரு புலி பயமும் இல்லைனால ஆடு ஃப்ரீயா வளர்க்க முடியுது. ஆமா, சரி. நம்ம ஆடுகளை காமித்து பண்ணிட்டு இருக்கு. நினைக்கிறதான் எல்லாமே சாதாரணமா. ஆடு வளர்க்கறது ரொம்ப சாதாரணம் இல்ல, கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளர்க்கறதுதான் ஆவணும். நடந்தாதான் ஆடு எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு தான் ஒருத்தனுக்கு துணைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் கால் கையை நல்லா இருக்கணும், நம்மளும் அதோட இருந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும். ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்க்கறோம்னா ஓனர் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். ஓனர் நம்மளுக்கு கீழே இருந்தாருன்னா நம்ம எப்படி நல்லா இருக்கணும், அதுதான் பெரிய முக்கியம். இப்ப அந்த ஆடுலாம் இப்ப நீங்க மேய்க்கிறீங்களா, கிடா ஆடு இதெல்லாம் அங்கங்க ஓடிப்படும், அதெல்லாம் சமாளிக்கிறது அதெல்லாம் பார்த்துதான் கொண்டு வந்து சேர்த்து உடனுக்குடனே சொல்லிடுவோம். காணும்னா பாருங்க எங்க போயிட்டு படுத்து கூட தான் நிக்க அப்படி இருந்துதான் பார்த்து கொண்டு வந்தாரு. சரி. இப்ப ஆடெல்லாம் வச்சிருக்கிறவங்க ஒரு 30 ஆடு 40 ஆடு ரோட்ல வளர்த்துட்டு போனாலே எப்பா இவங்களுக்கு என்ன வசதியான ஆள் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நான் கூட நினைச்சிருக்கேன். அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது அப்படி சொன்னது அது
திறமை என்னன்னா அவன் கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும். தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா அவன் உழைப்பு ஒரு துணைன்னு ஒரு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டப்படாதன்னா இப்ப நாங்க 2 பேருக்கு சாப்பாடு அதை இது பண்ணிட்டு நாகூர் எங்க இருக்கு, இங்க எங்க இருக்கு, 9 நட்டு கிடந்து அலையிறாங்க. அலையிறதுக்கு ஏதாவது கூலி கிடைச்சாதான் அலைய முடியும், எதுவும் பண்ண முடியும். கண்டிப்பா ரொம்ப கஷ்டம்தான். ஆடு மெச்சிருக்கிறது பெருசு இல்ல, ரொம்ப கஷ்டம்தான். இப்ப 60 ஆடு வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட அவங்க 60 ஆடு வச்சிருக்காங்க பெரிய ஆளுங்கிறத விட ஒரு 2 பேரு சாப்பிடுற அளவுக்கு அவங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களும் வாழ்றாங்க, 2 பேருக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.